வணக்கம் பிரியமான சகோதர சகோதரிகளே. தாவீதின் மகனுக்கு ஓசானா. ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து ஆண்டவர் பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்ற ஆசை மேல் ஆசையாயிருந்த அந்த நாள் வந்துவிட்டது. ஆக இந்த பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆண்டவர் ஆங்காங்கே விலகிச் சென்று மலைக்குள்ளும் பாலைவனத்திற்குள்ளும் மறைந்திருந்த நாட்களெல்லாம் போய் இப்பொழுது வெளிப்படையாக எருசலேமுக்குள் வெற்றி பவனியாக வருகிறார். பொருத்தமான நேரம் அவருடைய நேரம் வந்துவிட்டது. நற்செய்தி சொல்லப்பட்டிருப்பது போல. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தவக்காலத்தின் தொடக்கத்திலிருந்து நாம் செய்து வந்த எல்லா தவ முயற்சிகளும், தியாகங்களும், ஒருத்தல்களும், பிரார்த்தனைகளும் ஆண்டவர் கேட்பார். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். ஆகையினால இந்த குருத்தோலைகளையெல்லாம் கையில் ஏந்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய மெஸ்ஸியா என்று அறிக்கையிடுகின்ற நமக்கு வருகின்ற துன்பங்கள் அனைத்திலிருந்தும் அவர் மீட்டுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மையே எதிர்பார்த்திருந்தோம், உம்மையே நம்பி இருந்தோம், நீரே எங்களுக்கு விடுதலை என்று இருந்தோம், நீரே எங்களுக்கு பாவங்களையெல்லாம் மன்னித்து விடுவிப்பீர் என்றிருந்தோம். அந்த நாள் வந்துவிட்டது. ஆகையினால் நீர் ஒருவரே மீட்பர் என்று ஏற்றுக்கொண்டு இந்த குருத்தோலைகளை ஏந்தி நாங்கள் இந்த ஆலயத்திற்கு வருகிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்படுகிறது. அந்த குருத்தோலை வழிபாட்டிலும் சரி, அந்த இயேசுவினுடைய பாடுகளின் வழிபாட்டிலும் சரி. இப்போ ஒரு அரசியல்வாதி வருகிறார், இல்லை ஒரு தளபதி வருகிறார், ஒரு போர் வீரன் வருகிறான் என்றால் அவன் குதிரையின் மீது வருவான், போர் செய்வதற்கு, அழிவை கொண்டு வருவதற்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி அதன் மீது வருகிறார். அப்படி என்றால் சமாதானத்தின் தூதுவர் வருகிறார், சமாதானத்தின் அரசர் வருகிறார். அவர் சண்டையிட்டு இந்த உலகத்தை மீட்பதற்காகவல்ல, உயிரை கொடுத்து தியாகம் செய்து அந்த அளவுக்கு அன்பு செய்து நம்மை மீட்பதற்காக வருகிறார். சமாதானத்தின் அரசர் வருகிறார் என்று காட்டுவதற்காகவே நற்செய்தியாளர்கள் இயேசு கிறிஸ்துவை கழுதையின் மீது ஏறி வலம் வருகிறார் என்று சொல்கிறார்கள். ஆகையினால மக்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்னன்னு பாருங்க, தங்கள் மேலுடைகளை கூட களைந்து அவருக்கு பாதை அமைத்து அதன் மீது போட்டு அவரை ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், வரவிருக்கும் தம் தந்தை தாவீதின் அரசு ஆட்சி பெற்றதே, உன்னதங்களிலே ஓசானா என்று ஆர்ப்பரிக்கின்றார்கள். ஓசானா என்றால் ஒரு வாழ்த்தொழி என்று இன்று நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். ஓசானா என்றால் ஒரு வெற்றி முழக்கம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதனுடைய விவிலிய அர்த்தம் என்னதென்றால், ஆண்டவரே எங்களை இப்பொழுதே காப்பாற்றும் என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் பஞ்சம் வருகிறது, 2 தாய்
உன் குழந்தையை இன்று உண்போம், நாளை எனது குழந்தையை உண்போம் என்று முடிவு பெற்று ஒரு குழந்தையை தின்று விடுகிறார்கள். அடுத்த நாள் இன்னொரு குழந்தையை தின்ன வருகின்ற பொழுது அந்த தாய் மறுக்கிறாள். ஆகையினால ஒரு தாய் அரசனிடம் சென்று முறையிடுகிறாள். ஓசான்னா, இப்பொழுதே என்னை காப்பாற்றும், என் மகனை நேற்று கொன்று தின்று விட்டால் இன்று அவள் மகனை எனக்கு தரமாட்டேங்கிறா திங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுதே என்னை காப்பாற்ற பஞ்சத்தில் கிடந்து பட்ட பாடு. ஆக இது ஏழைகளின் கூக்குரல், பாவிகளுடைய கூக்குரல். அநியாயமாக யாராவது நமக்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இடக்கூடிய ஒரு கூக்குரல் ஹோசான்னா. இப்போ இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழைகிறாரு. அங்கே அந்த ரோமையர் ஆட்சியினுடைய கொடூரம். ஓசானா, இந்த ரோமைய ஆட்சியிலிருந்து எங்களை காப்பாற்றும். பரிசேயரும் சதிசேயரும் மோயிசனுடைய சட்டங்களை எல்லாம் பெருக்கி அவர்களுடைய சட்டங்களால் அடக்கி ஒடுக்கி வைத்திர இந்த சட்டத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் ஓசானா. வறுமை ஒருபுறம், இந்த வறுமையிலிருந்து எங்களை காப்பாற்றும் ஓசானா. நோய் ஒருபுறம், இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றும். ஆக ஹோசானா ஏழையினுடைய கூக்குரல், பாவியினுடைய கூக்குரல், அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய கூக்குரல் ஹோசானா. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாடு ஹோசானா முழங்கி ஆலயத்திற்குள் நுழைகின்ற பொழுது அங்கு நீண்ட நெடிய மார்க் நற்செய்தி வாசிக்கப்படும். அந்த மார்க் நற்செய்தி தான் இருக்கிறதுலே இயேசு கிறிஸ்தினுடைய பாடுகளுடைய அடிவாரம். அவர் தான் முதல்ல எழுதுகிறாரு. அதை பார்த்து தான் மற்றவங்கள்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் அவர் சுருக்கமாக நல்ல அழகாக கையாண்டிருக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், அவர் ஒவ்வொரு காட்சியையும் சிறப்பாக அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சியும் அந்த கெத்செமனி தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அந்த கிண்ணத்தை பருக அப்படியே கஷ்டப்பட்டுக்கிறார். இருந்த போதிலும் உமது சித்தமானால் அதை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறார். ஒரு மனிதனாக மார்க் அந்த பகுதியில் காட்டுறார். சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, அதை தொடர்ந்து விசாரணை அநீதியான ஒரு விசாரணை. ராத்திரியில் விசாரிக்கவே கூடாது. சாட்சிகள் உண்மையாக இல்லை என்றால் அதை விசாரிக்கவே கூடாது. அந்த செனகரின் சங்கம் ஒரு 30 பேராவது இருந்தால் தான் அதை விசாரிக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அந்த சங்கத்தில் வச்சு தான் விசாரிக்கணும். கொலை வழக்கு என்றால் இவர்கள் குரு இல்லத்திலையும் அங்கங்கே வச்சு அவரை போட்டு ஒரு வழி பண்ணுறாங்க. அது முடிஞ்சோடனே அங்கே மதத்தை சார்ந்த குற்றங்கள் சாட்டப்படுகிறது. இவர் கடவுளுக்கு இணையாக தன்னை பேசிக்கொண்டான். பிறகு அந்த விசாரணை பிலாத்துவிடம் போகிறது. பிலாத்து அரசியலாகிறான், நீ யூதரின் அரசனா என்று. ஆக மத விசாரணை இப்பொழுது அரசியல் விசாரணையாக மாறுகிறது. அங்கே இயேசு கிறிஸ்து ரொம்ப அமைதியாக இருக்கிறார். ஒரு பதிலுமே பேசலை. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பேதுரு இயேசுவை தெரியவே தெரியாது என்று மறுதலிக்கிறார். யூதாசு காட்டி கொடுத்து அவன் காசை வாங்கிவிட்டு சென்று விட்டான். இப்படி ஒவ்வொரு சீனாக அவர் அழகாக சொல்லிக்கிட்டே வரார். கடைசியில் சிலுவையில் அவர் தொங்கும்போது சில பெண்கள் தூரத்திலிருந்து அவரை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் சீடர்கள் தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறாங்க இயேசுவோடு. கடைசியாக அவர் இறக்கிற அந்த 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 கொடூரத்தை பார்த்த அவர் யார்? நூற்றுவத் தலைவன், ரோமையன், அந்நியன், புறையினத்தான். இயேசு யாரையும்
கரிச்சிக்கிடாம வெறுக்காம, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள், மன்னியும், எல்லாத்தையும் மன்னிக்கிறார். அதெல்லாம் பார்த்த உடனே இவர் மெய்யாகவே கடவுளுடைய மகன் என்று அறிக்கையிடுகிறார். அதான் மார்க் நற்செய்தியினுடைய உச்சக்கட்டம். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே கடவுளுடைய மகன். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஓசானா ஞாயிற்றுக்கிழமையை, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமையை, இந்த குருத்தோலையின் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி மகிழ்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இப்பொழுதே காப்பாராக. ஹோசானா. ஆமென்.